வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன் 11th ஸ்டாண்டர்டில் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்னு பேர். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். அது ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது. ஸ்டடி ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் மார்ஃபாலஜின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 மார்க்கில் கேட்கலாம், குறித்து வச்சுக்கோங்க. தி பிளான்ட் மார்ஃபாலஜி கேன் பி ஸ்டடிட் அண்டர் 2 broad categories. First one is vegetative morphology, second one is reproductive morphology. Vegetative na உங்களுக்கு தெரியும், it includes shoot system and root system. Reproductive எதெல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு இதாகுதோ அது வந்து reproductive morphology. அது வந்து flower, inflorescence, fruit and seed. இப்போ நான் ஒன்றா பார்க்க போகிறோம் பாருங்கள். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி deals with the study of shape, size and structure of plants and their parts like roots, stems and leaves. இப்போ இதில் வந்து நம்ம to understand the vegetative morphology, the following important components to be studied. They are habit ஒன்று பார்க்க போகிறோம், habitat ஒன்று பார்க்க போகிறோம், லைஃப் ஸ்பேன் பார்க்க போகிறோம். ஹேபிட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஹேபிட்டு, தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹேபிட். அதாவது அதோட பழக்கம், அதாவது பழக்க வழக்கம்னு சொல்கிறது தான் ஹேபிட்டு. ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ பிளான்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹேபிட். தமிழில் என்ன சொல்ல போனால் பழக்க வழக்கம். பேஸ்ட் ஆன் ஹேபிட் பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், கிளைம்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ். இப்போ பொதுவாக நம்ம இந்த கிளைம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாக நம்ம வந்து ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ் தான் எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே கிளைம்பர்ஸும் கொடுத்துருக்குறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி ஹெர்ப்ஸ். Herbs are short stemmed plants with less wood or no wood. அது சின்ன சின்ன செடிகளாக இருக்கும். தமிழில் என்ன சொல்லப்போனால் மூலிகைன்னு சொல்கிறோம். ஹெர்ப்ஸ்னால் இப்போ சின்ன சின்ன செடிகளுக்கு பேர் தான் ஹெர்ப்ஸு. இப்போ பாருங்கள், இது வந்து சாஃப்ட் ஸ்டெம்டாக இருக்கும். ஸ்டெம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில சமயத்தில் நோ வுட்டு, லெஸ் வுட்டு, நோ வுட்டு, வுட்டே ஃபார்ம் ஆகுது. சின்ன செடி, அதில் போய் என்ன வுட் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபில்லாந்தஸ் அமரஸ், அதாவது இந்த கீழாநெல்லி செடி. அப்புறம் சீலோம் விஸ்கோசா. அக்கார்டிங் டு தி டியூரேஷன் ஆஃப் தேர் லைஃப் தே மே பி கிளாசிஃபைட் ஆஸ் annuals, biennials அண்ட் perennials. இது வாழ்க்கை வாழ்வதை பொறுத்து அது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. annuals, biennials, perennials. annualsனால் ஒரு பருவம் தான், ஒரு பருவம் அல்லது ஒரு வருடம் சொல்லலாம். ஒரே ஒரு பருவத்தில் அது பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய தாவரங்களுக்கு அன்னுவல். பைனியல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைனா 2 பருவத்தில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு இருபருவ தாவரங்கள் அல்லது பைனியல்னு பேர். பெரனியல்னா பலப்பருவ தாவரங்கள். தமிழில் பலப்பருவ தாவரங்கள், அதாவது பல வருடங்கள் வாழ்ந்து அது திரும்ப ஒவ்வொரு வருடமும் பூத்து காய்த்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறது தான் பெரனியல் பிளான்ட். பெரனியல் ஹெர்ப் ஹேவிங் எ பல்ப், கார்ம், rhizome or tuber as the underground stem are termed as geophytes. Example allium cepa. இவ்வளோ தான் வந்து ஹெர்ப். இப்போ நம்ம ஷ்ரப் பார்க்குறோம். தி ஷ்ரப் இஸ் a perennial woody plant with several main stems arising from the ground level. Example hibiscus rosa sinensis. இங்கே பார்த்துருப்பீங்க, பல இடத்துல பார்க்குறது தான் இந்த hibiscus rosa sinensis. இது perennial plant பட் ஷ்ரப். அதனால் நீங்கள் அது வந்து அதாவது பெரனியல்லாம் எப்போ சொல்லிக்கிறேன், பல ஆண்டு ஒவ்வொரு வருடமும் அது பூத்து காய்த்து கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தாவரங்களுக்கு பேர் தான் பெரனியல். அடுத்து தேர்ட் ஒன்று பாருங்கள், கிளைம்பர்ஸ். an elongated weak stem generally supported by means of climbing devices are called climbers. இந்த தாவரங்களுக்கு ஸ்டெம் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் they are in need of support to climb. அது அதாவது அது கொடி மாதிரி பற்றி படரக்கூடிய அந்த தாவரங்களுக்கு தான் கிளைம்பர்னு பேர். விச் மே பி annual or perennial. ஹெர்பேசியஸ் ஆர் woody. ஹெர்பேசியஸாகவும் இருக்குது, woodயாகவும் இருக்குது. liana is a vine that is perennial and woody. lianas are major components in the tree canopy layer of some tropical forest. Example ventiloca, entada, போகேன் வில்லா. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீடுகளில் கூட அலங்காரத்துக்கு வளைச்சிருப்பாங்க. இப்போ ட்ரீஸ். எ ட்ரீ இஸ் ஸ்டவுட்டாக இருக்கும். ரொம்ப மரம், இப்போ என்ன மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, பல மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டவுட்டாக இருக்கும், டாலாக வளரும். பெரனியல் தான். ட்ரீனாலே பெரனியல் தான். பல வருடங்கள் ஒவ்வொரு வருடம் பூத்து காய்த்து கனி கொடுத்து கொண்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மாமரம், வேப்ப மரம், புளிய மரம்,
woody plant having one main stem called trunk. அந்த ட்ரீ ட்ரங்க்னு சொல்கிறோம், பெரிய உட்டியாக இருக்கும், அதுக்கு பேர் மெயின் ஸ்டெம், அதுக்கு பேர் ட்ரங்க்னு பேர். வித் மெனி ஹேவ் lateral branches, example mango, sapota, jackfruit, fig, teak, that's all. If the trunk remains unbranched, it is said to be codex, example palmyra, coconut. இப்போ அந்த ஸ்டெம்மில் ட்ரங்க்லேயே அன்பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் வந்து காடக்ஸ்னு பேர், அதுக்கு எக்ஸாம்பிள் பாமிராவும் கோகனட்டும். பாமிரத்தில் பனைமரம், கோகனட்னா தென்னை மரம். தட்ஸ் ஆல் அபவுட் தி ட்ரீஸ். தென் வி பாஸ் ஆன் டு ஹேபிட்டட். பாருங்க, ஹேபிட்டட்னா வளரக்கூடிய இடம், அது எந்த இடத்துல வளருது அதை பொறுத்து தாவரங்கள் பல வகைப்படுகிறது. பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறது டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டு, அக்வாட்டிக் பிளான்ட், ரெண்டு வகை பார்க்குறோம். டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்னா பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஆன் லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக்னா உங்களுக்கு தெரியும், பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜியன் லைக் பாண்டு, அதாவது வாட்டர் பாடியில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேர் தான் அக்வாட்டிக்னு பேர். அடுத்து லைஃப் ஸ்பேன். பேஸ்ட் ஆன் தி லைஃப் ஸ்பேன் பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 types. அகெயின் அன்னுவல், பைனியல், பெர்னியல். அது இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா. அன்னுவல்னால் ஒரு வருடம், ஒரே ஒரு பருவம் பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய தாவரங்களுக்கு தான் அன்னுவல்னு பேர். எக்ஸாம்பிள் மெய்ஸு, வாட்டர்மிலான், கிரவுண்ட்நட்டு, சன்ஃப்ளவர், நிறைய ரைஸு, இது மாதிரி நிறைய இருக்குது. பைனியல்னா 2 பருவத்தில். எ பிளான்ட் தட் லிவ்ஸ் இன் 2 seasons, growing vegetatively during the first season and flowering and fruiting during the second season. செகண்ட் சீசனில் வந்து தான் ஃப்ளோரிங் கொடுக்கும், ஃப்ரூட்டிங் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் அது வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்டு தான் வளரும். எக்ஸாம்பிள் ஆனியன், லெட்யூஸ், ஃபெனல், கேரட், ரேடிஷ் அண்ட் கேபேஜ். அது வந்து பைனியல்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் பெர்னியல்ஸ். A plant that grows for many years, that flowers and set fruits for several seasons during the lifespan. ஒவ்வொரு வருடமும் பூத்து காய்த்து கொண்டே இருக்கும். அது அந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் பூத்துக்கிட்டு இருக்கும், காய்த்து கொண்டு இருக்கும். இது when they bear fruits every year, they are called polycarpic perennials. அது ஒவ்வொரு வருடம் பூத்து காய்க்கிறதுக்கு பேர் தான் பாலிகார்பிக் பெர்னியல்ஸ்னு பேர். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மேங்கோ, சப்போட்டா. Some plants produce flower and fruits only once in the lifespan and die after vegetative growth or for several years. Example, அதுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா மோனோகார்பிக் பெர்னியல்ஸ் பேர். எக்ஸாம்பிள் மியூசா. நீங்கள் மியூசா நிறைய இந்த டைப்ஸில் படிச்சிருப்பீங்க. இது மோனோகார்பிக். ஒய் இட் இஸ் மியூசா இஸ் ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் மோனோகார்பிக் பெர்னியல்ஸ்னு ஒரு கேள்வியே கேட்பாங்க. மியூசா ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் மோனோகார்பிக் பெர்னியல்ஸ் பிகாஸ் they are produce fruit, flowers only once in their life and die. அதனால தான் இது பேர் மோனோகார்ப். ஒரே ஒரு முறை தான் பூத்து காய்க்கும், ஆனாலும் பெரனியல். எக்ஸாம்பிள் பாருங்க, பாம்பு, அகேவ், கார்பியா அண்ட் மியூசா. தட்ஸ் ஆல். தென் we pass on to unit 3.4, parts of flowering plant. Flowering plants are called angiosperms. நம்ம ஏற்கனவே நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்துருக்குறோம். ஆல்கே, பிரயோஃபெட்டா, டெட்ரோஃபெட்டா, ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ்லாம் பார்த்தோம். ஆஞ்சியோஸ்பம்ஸில் நான் பல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ் அண்ட் ஆர் அதர்வைஸ் கால்டு மேக்னோவில் பார்த்துக்கோங்க, மேக்னோலியோஃபைட்ஸ். நான் பொறுமையாக தான் வாசிக்கிறேன், பிரித்து வாசிக்கிறேன். மேக்னோலியோஃபைட்ஸ். தே ஆர் ஸ்போரோஃபைட் consisting of an axis with an underground root system and an aerial shoot system. The shoot system has a stem, branches and leaves. The root system consists of root and lateral branches. பாருங்க, இப்போ இந்த மாதிரி தாவரங்களில் என்ன இருக்குது அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று ரூட் சிஸ்டம், ஒன்று ஷூட் சிஸ்டம். அதாவது பூமிக்கு மேலே இருக்கிறது வந்து ஷூட் சிஸ்டம், பூமிக்குள்ள அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது வந்து ரூட் சிஸ்டம். இது நீங்கள் சின்ன கிளாஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், பிரான்ச்சஸ், லீவ்ஸ் அண்ட் ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் லேட்டர் பிரான்ச்சஸ். சின்ன கிளாஸ் தான் படிச்சிருப்பீங்க. இப்போ we are going to see one by one. root system. The root is non-green, cylindrical. root வந்து non-greenாக இருக்கும், ப்ரௌனிஷாக இருக்கும், cylindrical-ஆக இருக்கும், descendant-ஆக இருக்கும், axis of the plant that usually grows into the soil. அதாவது பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்காக இருக்கும். ஜியோட்ராஃபிக்காக நேர் இதாக இருக்கும்.
It develops from the radicle, which is the first structure that comes out when the seed is placed in the seed. Root is responsible for absorption and water and nutrients and anchoring the plant. இப்போ அந்த ரூட்டோட பணிகள், அதான் இதோட பணிகள்னா என்ன, இது ரெஸ்பான்சிபிள் என்ன, வேறு பணிகள் தான் அது. அதாவது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அதாவது நீரை உறிஞ்சுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ஸும் உரியும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கரிங், அந்த தாவரத்தை பிடித்து கொள்வதற்காக. அவ்வளோதான். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ரூட் இஸ் a descending portion of a plant axis. இது ஒரு டிசெண்டிங்காக இருக்கும். அசெண்டிங்காக வர்றது வந்து ஷூட் சிஸ்டம். ஜென்ரலி நான் க்ரீன் இன் கலர் ஆஸ் இட் லேக் குளோரோஃபில். இதில் வந்து லேக் குளோரோஃபில் இல்லாதனால அதில் என்ன இருக்குது, நான் க்ரீனாக இருக்குது. டஸ் நாட் ப்ரோசஸஸ் நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் அண்ட் பட்ஸ். இப்போ நோடு இன்டர்னோ, அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா கண்ணு விடை பகுதி, இந்த இதெல்லாம் வந்து ரூட்டில் இருக்காது. எக்ஸப்ஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் members of rutaceae. Roots bear buds which help in vegetative propagation. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் they do not process nodes and internodes பார்த்தோம். பட் எக்ஸப்ஷன் ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது. அது வந்து வெஜிடபிள் ப்ரொபகேஷனுக்கு பயன்படுகிறது. இட் பியர்ஸ் ரூட் ஹேஸ் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில். இதில் வந்து என்ன இருக்குன்னா, ரூட் ஹேஸ் இருக்குது. அந்த ரூட் ஹேஸ் தான் மினரலையும் வாட்டரையும் உறிஞ்சுவதற்கு பயன்படுது. இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். தட்ஸ் ஆல் அபவுட் தி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட் சிஸ்டம். தென் வி பாஸ் ஆன் டு ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். என்னென்ன ரூட் இருக்குது, என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குது ரூட்டில் பாருங்கள். ரூட் டிப் இஸ் கவர்டு பை, ஒரு படம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஃபிகர் 3.2ல். ரூட் டிப் இஸ் கவர்டு பை எ டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மேட் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல் கால்டு ரூட் கேப். இப்போ இந்த பாருங்கள், இதில் தெளிவாக கொடுத்துருக்குறோம். இது ரூட் கேப்பு. இதில் வந்து ஒரு டோம் ஷேப்பில் இருக்குது. இதுதான் ரூட் கேப்பு. இது ரூட் கேப் எதுக்குன்னா, இட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் தி டிப் ஆஃப் தி ரூட். இட் ப்ரொடெக்ட், இந்த கொடுத்துருக்காங்க, இட் ப்ரொடெக்ட் தி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இன் தி அபெக்ஸ். இன் பேண்டனஸ் மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட். ஹைட்ரோஃபைட்ஸ் லைக் பிஸ்டியா அண்ட் ஐகோர்னியா இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் கேப், ரூட் பேக்கெட் இஸ் ப்ரெசன்ட். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்லேயே, டெரஸ்ட்ரியல் பிளான்ட்லேயே இது மாதிரி இருக்கும். இப்போ ஐகோர்னியா அண்ட் பிஸ்டியாவில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அக்வாட்டிக் பிளான்ட்டு. இந்த ஹைட்ரோஃபைட், இதெல்லாம் ஹைட்ரோஃபைட்ஸ். இதில் இந்த ரூட் கேப்புக்கு பதிலாக ரூட் பேக்கெட் இருக்குது. a few millimeters above the root cap. The following 3 distinct zones have been classified based on the meristematic cavity. Meristematic zone la 3 cavity irukku. First one is meristematic zone, second is zone of elongation, zone of maturation. அப்படினு 3 zone இருக்குது. That's all about we will see next class.